ராணி இந்த பொங்கல் வந்துருச்சு. புதுசாக டெய்லர் வேணும் ஆடு கொடுத்துருந்தோம். ஒருத்தர் வரலையா? எத்தனை பேர் வராங்க? ஒரு ஆள் தானா? எப்படி ராணி பத்தும்? சரி வரட்டும். வந்தா எனக்கு சொல்கிறியா? உள்ளே இருக்க வரது வந்தால் சொல்லு எனக்கு. அக்கா வாங்கக்கா உள்ள அக்கா டெய்லர் ப்ரோ கடையாக்கா? ஆமாக்கா. நேற்று வேலை கேட்டு ஃபோன் பண்ணியிருந்தேன், வர சொன்னீங்க. நீங்க தானே அது? ஆமாங்க. எங்க இருந்து வரீங்க? இங்கே விருதுநகர் தாங்க. விருதுநகர் தானா? உங்களுக்கு நல்லா தைக்க தெரியுமா? தெரியுங்க. என்னென்ன தைப்பீங்க? எல்லாமே ப்ளவுஸு சுடிதார் எல்லாமே தப்பேங்க. சரிங்கக்கா. ஆல்ட்ரேஷன் இல்லாம நல்லா தைப்பீங்க? நல்லா தப்பேங்க. சரிங்க. ஒன்று வேணா உங்கள்கிட்ட தச்சு காட்டுறேன், பாருங்க. சரிங்கக்கா, உட்காருங்க. அண்ணன் வரவும் நான் வர சொல்றேன். சேர்த்துக்கிருவீங்களா? ஆமாக்கா கண்டிப்பா. அண்ணனை பார்த்துட்டு பேசிட்டு போங்க. சரி. என்ன ராணி? டெய்லருக்கு ஆள் வேணும் கேட்டிருந்தோம்ல. ஆமாம். வந்திருக்காங்க. எத்தனை பேர்? ஒரு ஆள் தாங்க. ஒரு ஆள் தானா? லேடிஸா ஜென்ஸா? லேடிஸ் தான். லேடிஸா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டியா? எல்லாமே தைக்க தெரியுமா? எல்லாமே தைக்க தெரியுமா? முதல்ல வர சொல், உள்ள வர சொல். சொல்றேன். சீக்கிரம் வர சொல். வாங்க, உங்களை கூப்பிடுறாங்க. வாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நல்லா தப்பீங்களா? எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? 10 வருஷமா தச்சுட்டு தான் இருக்கேன். 10 வருஷம் தைக்கிறீங்களா? என்னென்ன தப்பீங்க? ப்ளவுஸில் எல்லாமே தப்பேன். அளவு எடுத்து தப்பீங்களா இல்லை அளவு சட்டை கொடுக்கணுமா? இல்லை, அளவு எடுத்தும் தப்பேன், அளவு சட்டை இருந்தாலும் தச்சிருவேன். அளவு எடுத்தும் தப்பீங்களா? தப்பேன். சரி. லேடிஸ் செட்டு A to Z எல்லாமே தெரியுமா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் கொடுத்தேன், ப்ளவுஸோ சுடிதாரோ என்ன கொடுத்தாலும் சரி, அதில் வந்து கரெக்ஷன் எனக்கு வரக்கூடாது. அது வராது. நான் வந்து கிட்ட வந்து அப்பப்போ செக் பண்ண மாட்டேன், எனக்கு அந்த வேலை கிடையாது. நீங்களே வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக அக்யூரேட்டாக தச்சு கம்ப்ளைண்ட் இல்லாமல் எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாமல் எனக்கு வரணும் டேபிள். இப்போ ஒரு சட்டை கொடுங்க, நான் தச்சு உங்கள்கிட்ட காட்டுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நான் வேலைக்கு வரேன். ரைட். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று இப்போ சாம்பிள் தச்சு பார்க்கலாமாங்கண்ணா? ஃபஸ்ட்டு எனக்கு ட்ரையல் பார்க்கறதுக்கு ஒரு ப்ளவுஸ் இன்னும் தச்சு காமிக்கணும். சரி. அது ஓகே, நான் மட்டும்தான் உங்களுக்கு வேலைக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து எனக்கு கரெக்ஷன் இல்லாமல் இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் சொல்லுவீங்க 10 வருஷம் 20 வருஷம் சொல்லுவீங்க, தைக்கிறத ஏன் சிரிக்கிறீங்க ராணி? எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது. அப்படியா? பார்த்துருக்கியா? சொன்னாங்க. சரி சரி பார்ப்போம். இல்லை, நான் தச்சு காட்டுறேன். கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் ரிசல்ட்டு. சரி, ஒரு ப்ளவுஸ் ஒன்று தரேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணுறீங்க, ஓரத்தையிலும் இடத்தையிலும் போட்டு காமிங்க. ஓரத்தில் எடுத்து தெரியும். ஐய ராணி, இங்கிட்டு வா. இது தேராது போல இருக்கு ராணி. ஓரத்தில் இடத்துல தெரியாதா? என்ன இல்லைங்க நொல்லங்க. ஐய தைக்கிறதுக்கு கூச்சத்துக்கு என்ன ராணி சம்மந்தம் இருக்கு? அது சரி. 2 hours later. எப்படி தைக்கிறதுன்னு தெரியல, மிதிக்க முடியல, போக மாட்டேங்குதே. அண்ணே என்னம்மா? தைச்சாச்சா? இல்லைங்க, நான் பெடல் மிதிக்கிறேன், போக மாட்டேங்குது. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த மிஷின் தைச்சது இல்லையா? இதில் தச்சது. வீட்டில் என்ன மிஷின் தைச்சிருக்கீங்க? இந்த சக்கரம் இருக்கும்ல அந்த. அது பெடல் மிஷினா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுவும் ஈஸி தான், நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து எனக்கு மிதிக்க சொல்லி கொடுங்கண்ணா. மிதிக்க சொல்லி கொடுப்பா? கிளாஸ் படிக்க வந்திருக்கீங்க? இல்லை, தைக்க தெரியும். டெய்லர் தானே? ஃபஸ்ட்டு ஓரத்தில் இடத்துல எனக்கு போட்டு காட்டுங்க. ஓரத்தைனா இங்கே போடணுமா? ஓரத்தில் இடத்துல தெரியுமா தெரியாதா? டெய்லர் தானே? டெய்லர் தான், ஆனால் அவங்கன்னா அந்த மாதிரி சொல்லி கொடுக்கலையா? சரி, அதாவது ஓரத்தையில் இடத்துல ஒரு நிமிஷம் ஓரத்தையில் இடத்துல போட்டு பழகுனா தான் மிஷின் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறதுக்கே அடையாளம். ஐயோ, இது போட்டு நான் என்னைக்கு சம்பாதிக்கிறது? நீங்கள் சம்பாதிக்கிறத முதல்ல அப்புறம் பார்ப்போம். முதல்ல எனக்கு டெய்லர் வந்து கரெக்டான டெய்லருங்கிறது நான் முதல்ல செலக்ட் பண்ணணும்ல. அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் இடத்துல போட்டு காட்டுங்க. இல்லைன்னா சும்மா ரஃப்பாக லைட்டாக மெதுவாக உங்கள் மிஷின் உங்கள் கண்ட்ரோல் இருக்காங்கிறதாவது பார்க்குறேன். லைட்டாக உட்காருங்க. இது எப்படி தூக்குறது? அங்கே தொடு தட்டி அங்கே இருக்குது, இல்லைன்னா அது செட்டாக வரைக்கும் இதை எடுத்துக்கோங்க. ரைட்டா? ஏன்னா பவர் மிஷினில் வந்து தொடு தட்டி கீழே இருக்கும், இங்கே மேலேயும் எடுத்துக்கலாம். முதல்ல மிஷின் ஏம்மா எல்லா டைம் நான் கூட இருக்க முடியுமாம்மா? முதல்ல இது போக மாட்டேங்குதுங்க. ப்ரெஸ் பண்ணணுமா? கீழே பெடல் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணுறேனே, போலையா? என்னம்மா பெடல் நல்லா மிதி. போக மாட்டேங்குது. மிஷின் ஆன் பண்ணியாச்சா? ஆன் பண்ணிட்டே இல்லையா? ஆன் பண்ணிட்டேன். இங்கிட்டு வா.
இந்த போதில்லம்மா, கீழே பெடல் இருக்கு இல்லையா, ஆமா. இல்லை கால் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ஓ இங்கிட்டு மிதிக்கணுமா? ஆமாம் ஆமாம். சரி உட்காருங்க உட்காருங்க. ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ம். ரெண்டு கால்ல மிதிக்கணுமா? லைட்டாக ஒரு கால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அப்போ ஒரு போதும். கால் நம்ம பெடல் மிஷின் மாதிரி ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஒரு கால்ல மிச்சா போதுமா? போதும் போதும். மொத்த காலு ஐய எனக்கு வேலை நிறையா இருக்குமா. லைட்டாக எங்கே தச்சு காமி முதல்ல மிஷின் ஒன்று கண்ட்ரோல் இருக்கான்னு பார்க்குறேன். இது என்னங்கண்ணா, நான் தைக்கிற மிஷின் தையல் விடுவோம். ஏம்மா வீட்டில் சோறாக்குவீங்களா? ம் யார் ஆக்குவா? நான் தான். சோறாக்குறதுக்கு முன்னாடி அடுப்பு பற்ற வைப்பீங்கல்ல, அதெல்லாம் பத்த வச்சாதான் அதெல்லாம் விவரம் இருக்குல்ல. முதல்ல நூலு கோர்த்துட்டு அப்புறம் தான் தைக்கணும். நூல் அந்த போச்சுல்ல. நூல் மாட்டலையோ. ராணி இங்கே வராணி ஒரு நிமிஷம். இங்க இருந்து அப்படியே ஊசியில மாட்டிடுவா. ராணி இங்கே வா ஒரு நிமிஷம். அங்கேருந்து நேரம் இங்கே கீழே இருமா. நூல் கோர்க்க தெரியுமா தெரியாதா? தெரியும். அங்க ஃபுல்லா நான் தாங்க நான் கோர்ப்பேன் எல்லாத்துக்கும். த்ரெட்டு கோர்க்கவே தெரியல ராணி. மிஷினை பற்றி சுத்தமாக தெரியல. இருமா, நீ எங்கே வேலை பார்த்த? எங்க நல்லா தைக்க தெரியும்னு சொன்னாங்கல்ல. இது ஒரு நிமிஷம் இரு. எங்கம்மா வேலை பார்த்த? நான் வந்து பை கம்பெனில வேலை பார்த்தேன். பைக்கம் இல்லையா? என்ன பை? கையில் தூக்கிட்டு போவாங்களா அந்த பையா? அது இல்லைங்கண்ணா, இந்த சாக்கு பை இருக்குல்ல. சாக்கு பை. சாக்கு பையாமா தச்சது? அப்போ இந்த டெய்லரிங் வேலை பார்க்கலையா? இல்ல அதுவும் தைக்கிறது தான், இதுவும் தைக்கிறது தானே. இல்லைம்மா, ப்ளவுஸ் தைக்க தெரியுமா? அப்பப்போ தப்பேங்கண்ணா, கொஞ்சம் 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 எப்பயாவது தப்பே. கிழிஞ்சதெல்லாம் தச்சுக்கிறீங்க. கிழிஞ்சது தப்பீங்க. வேற சாக்கு பை நல்லா சுத்தமாக தப்பீங்க. ஃபினிஷிங் நல்லா வரும். நல்லா வெயிட்டெல்லாம் நல்லா தாங்குமா? எவ்வளோ பெரிய மூடனாலும் தச்சுருவீங்க. இல்லை ஒரு சாக்கு இங்கே திரும்புமா போல. அதாவது பொய் சொல்லி இங்கே வேலை கேட்டு வந்திருக்கியா இல்லை ட்ரைனிங் படிக்க? ஐயோ பொய்யெல்லாம் சொல்லல, பொய்யெல்லாம் இங்கே சொல்லல. பாருமா, அண்ணன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் டெய்லரிங் படிக்கணும்னா நான் சொல்லி தருவேன். இங்கே ஃபீஸ் இல்லைங்க, எல்லாம் நான் பொய்யே சொல்லல. சம்பளத்துக்காக தான் வேலைக்கே வந்திருக்கேன். அப்போ கிளாஸும் படித்து சம்பளம் கொடுக்கணுமோ? செய்யறாங்க. அப்படித்தான் யோசனையா? இருமா, நான் ஒன்று சொல்லி தரேன். இப்போ ரெண்டு வேலை இல்லைங்கண்ணா, எனக்கு தெரியும். நீங்க சொல்லி எனக்கு கொடுக்க வேண்டாம். சரி, அப்போ உட்காந்து தை பார்ப்போம். நான் பார்க்குறேன். இன்னைக்கு நான் இன்னைக்கு அரை மணி நேரம் வேலை நின்னாலும் பரவாயில்ல. எங்க தை மாமா நூலுக்கு ஒரு மேலே 100 இதுல எனக்கு கோர்க்க தெரியாது. என்ன ராணி நீ? ஓ, நீ எப்படி ராணி பேசி ஆளுகள் வர சொன்ன? நல்லா தைக்க தெரியும்னு சொன்னாங்க. அப்படித்தான் சொல்லுவாங்க. எனக்கு நல்லா தெரியும், எனக்கு அப்படி தப்ப இப்படி தப்புன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தா தான் லட்சணம் தெரியும். ஐயோ, நான் எல்லாமே தெரியும். இல்ல, நான் ஃபர்ஸ்ட் வந்து மதுரையில வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்க சென்னையில ஒரு 2 மாசம் வேலை பார்த்தேன். எல்லா இடத்துலயும் சாக்கு தானமா தச்சிருக்க? இல்ல, இப்ப இங்கதான் பெரிய சாக்கு. அவன் மொத்தம் சாக்கு தான் தச்சிருக்க. அப்ப இங்க ஜாக்கெட் பழக தான் வந்திருக்கீங்க. ஆஹா, பழகுனா சம்பளம் தர மாட்டீங்களா? ஒரு நிமிஷம் இரு ராணி. ஏமா நீ அன்னைக்கு 80 பாயிண்ட் கொண்டு தைக்க சொன்ன, அதான் நீ 70 பாயிண்ட். ஆமாங்க, இவங்க தான். முதல்ல இங்கிட்டு வாமா, இங்கிட்டு வாமா. மிஷின் அமத்து. மிஷின் அமத்து. அடிக்கலாம் மாட்டேன். மிஷின் முதல்ல அமத்து. சுச்சி சுச்சு அமத்து. வாங்கி வா. பெரியத்தனமா வேலைச்சு. இங்கிட்டு வாமா, இங்க இங்கிட்டு வா, உட்காந்துக்கிறவா. இங்கிட்டு வாமா. உட்காருது அப்புறம் உட்காரலாம். நானே உட்கார தோண மாட்டேங்குது. அந்த 80 பாயிண்ட்டை கொண்டு வந்து 70 இதில் தப்பு 70 பாயிண்ட். 70 பாயிண்ட். இதில் ரொம்ப வக்கனையா சொல்லுங்க. அந்த ஆளு நீங்க போய் எடுத்துட்டு வந்து சொன்னீங்க. அந்த பொண்ணு தானே நீங்க? என்ன மறந்து போச்சுன்னு நினச்சிட்டேன். நான் கூட அடையாளம் தெரியல ராணி. யாரோ நினச்சிட்டேன். ஏதோ டெய்லர் நமக்கு புதுசாக ஆள் கிடைச்சிட்டாங்க. இந்த பொங்கல் எப்படியாவது ஒப்பேத்திடலாம். ஏமா நாங்கள் நிறைய பெரிய பெரிய கஸ்டமர் துணி வாங்கி வச்சிருக்கிறோம். நீங்கள் உட்காந்து பழகிட்டு போனீங்கன்னா அவ்வளோதான். என்னம்மா, நான் நிறைய தைக்க தெரியும்னு நினச்சிட்டு மிஷினில் உட்கார வச்சுட்டேன். ஒரு வாங்க. இல்லைங்க, நான் தப்பேன். தப்பிங்க வாங்க தைக்கலாம். அதாவது இங்கே டெய்லரிங் சொல்லி தரணும்னா அண்ணன் சொல்லி கொடுப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபீஸ் கட்டாமல் வெறும் ₹1 ஃபீஸ் கட்டி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஆனால் எனக்கு தைக்க தெரியும்னு சொல்லி இங்கே வந்துட்டு படிக்கிற மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா அது கஸ்டமரோட துணி. நீங்கள் தைச்சது வந்து சாக்கு பை தைக்கிற கம்பெனி, ரைட்டு? அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்படிதாங்க மிஷின் போட்டிருக்காங்க. மிஷின்லாம் அப்படிதான் போட்டிருப்பாங்க. அதோட செட்டிங்ஸ்லாம் வேற இருக்கும். அவங்க வந்து இப்போ என்கிட்ட நாங்க போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு 2000 3000 ரூபாய்க்கு எனக்கு வேலை கொடுத்துருவாங்க. 2000 ரூபாய்க்கு வேலை கொடுத்துருவாங்களா? பை தைக்கிறதாங்க. பை தைக்கிறதா வேலை? ஒண்ணுமே இல்லை. நீங்க சட்டை தைச்சிங்கன்னா அவங்களுக்கு ஃபிட்டிங் சரியா இருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. இந்த அக்கா கூட நான் தச்சு தரேன். இந்த மாதிரி பொஃபு இந்த இப்படி இருக்கு பாத்தீங்கன்னா நான் வச்சிருவேன். இந்த மாதிரிலாம் தச்சிருவீங்களா?
சரி அதெல்லாம் நம்ம அப்புறம் தச்சு பழகலாம். இப்போ நீங்கள் தைக்க தெரியுங்கிறதுக்கு எந்த ஒரு அடையாளமும் எனக்கு தெரியல. இல்லைங்க அதனால கொஞ்ச நாள் நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க, இருக்குல்ல. வீட்டில் போய் நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு நல்லா தைக்க பழகிட்டு இல்ல, நான் அப்புறமாட்டி வாங்க. வேலைக்கு தான் அண்ணன் வந்திருக்கேன். கண்டிப்பாக வேலைக்கு எடுத்துக்கிறேன். இல்ல நான் இன்னையில இருந்தே வேலைக்கு சேர்ந்துக்கிறேன். இன்னும் அப்படிதான் சரி ஒரு வந்துட்டேன். வேலைக்கு என்ன செய்யட்டுமா, இந்த பேக் ஊக்கு வைக்கிறதுக்கு அண்ணன் சொல்லி தரேன். கொக்கி வலையை வச்சு எம்மிங் எனக்கு பண்ணுறது அதெல்லாம் பிடிக்காது. பிடிக்காதா? ஊசி என்னம்மா இப்படி கோர்க்கணும், சொல்ற? எதுவுமே கழுத்து பிடிக்காது வலிக்கும். சொல்லுங்க. எல்லாமே ஊசி வலிக்கும் கழுத்து வலிக்குமா? அப்படி சொல்லக்கூடாதுமா. செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் நம்ம நேசித்து விரும்பி பண்ணோம்னா தான் அதில் ஆர்வம் அதிகம் இருக்கும். இல்ல நான் தைக்க தான் வந்தேன். இல்லைம்மா இங்கே பர்றானே, இந்த பாப்பாட்ட சட்டை தைக்க கொடுத்தோன்னு வச்சுக்கோ, ஒரு சைடு பேசுகிற பேச்சு எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு பக்கம் சோல்ட்ரு இறங்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தால் என்ன தெரியுமா சொல்லும், நான் சொல்லட்டா, ஒரு பக்கம் இப்படி தூக்கிட்டே நடங்கன்னு சொல்லுவேன். அப்படியால ரொம்ப கிண்டல் பண்ணுற பாப்பா. நான் கிண்டல் இல்லைங்க நான் அப்படிலாம் கிண்டல் பண்ணல. எனக்கு இல்லப்பா, தைக்க உனக்கு எல்லாமே தெரியும். தைக்க தெரியும் சொல்ல, நீங்க உனக்கு அந்த எதுவுமே நூல் தெரியல. எப்படி கோர்க்கணும்னு சொல்லி கொடுங்க, நான் எப்படி தச்சு தரேன்னு பாருங்க. இல்லைம்மா உனக்கு அந்த மிஷின் கண்ட்ரோல் இருக்குங்கிறத விட அது கூட நான் சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் நீ தச்சது சாக்கு பை தைக்கிற கம்பெனி. சாக்கு இது வந்து இல்லைங்க, டெய்லி- சாக்குனால என்ன அவ்வளோ அரிசி இதெல்லாம் எடுக்கிறாங்க, சிந்தாம இருக்கு. இந்த ஒரு துணி தானே தைக்க போறேன். சரிம்மா, அதாவது எனக்கு பொறுமை இல்லை, அண்ணனுக்கு பொறுமை கிடையாது. ராணி இனிமேல் யாரா வேலைக்கு வந்தாங்கன்னா நல்லா டீட்டெயிலாக எல்லாத்தையும் கேளு. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஐயோ என்ன இல்ல, தப்பீங்க? அவங்கள எதுக்கு திட்டுறீங்க? நான் நான் தைக்கிறதுக்கு திட்டலம்மா, தான் வந்தேன். திட்டல. நான் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறதே பெரிய விஷயம். அதாவது இப்ப இப்போ ஏற்பட்ட இவங்க வேலை டெய்லர் மிஷினை பார்க்கறாங்களா? உட்கார வச்சுட்டு இப்படி கொண்டாந்து பேசுறது பெரிய விஷயம். ராணி இது மாதிரி டெய்லர் இந்த யாரும் அக்கா வேலை வேலை கேட்டாங்கன்னா பார்க்கறாங்களா? இந்த அக்கா வேலை பார்க்கறாங்க. அவங்க என்னோட ஒய்ஃபு. அப்படியா? ம் சரி சரி. சரி. அப்ப நான் அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன். ஏமா இங்க வேலை நிறைய இருக்குமா? இல்ல உனக்கு நீங்க டைம் இங்க பாஸ் உட்கார்ந்து- ஆகல இங்கே வந்திருக்கியா பாப்பா? இல்ல இல்ல நீங்க போய் வேலையை ஏற்கனவே பாருங்க. ஒரு ஞாபகம் இருக்கா, ஏற்கனவே ஒரு ப்ளவுஸை கொண்டு வந்து கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் அதான் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க வந்து இந்த ரோட்ல விற்க வருவாங்களா, அவங்ககிட்ட வாங்கினாங்களாம். சரி யார்கிட்ட வாங்கினாலும் சரி, இனிமேல் தெளிவாக வாங்கிட்டு வாங்க. சட்டை இல்லைங்க, இப்ப தைக்கிறதுக்கு நான் பழகிட்டு வாமா. தைக்கிறதுக்கு இல்லைம்மா, ஐயோ ஐயோ எனக்கு தலைவலிக்குதுமா, வேணாமா. சரி நான் ஒரு டைம் மட்டும் தச்சு நீங்கள் பாக்குறேன். ஒன்றுமே தைக்க வேண்டாம், நானே உட்காந்து தச்சுக்கிறேன். நீ பொங்கல் துணி போகிறேன், நான் உட்காந்து தச்சுக்கிறேன். இல்லைங்க 2 நாள் உட்காந்து தச்சு. இல்லை 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 பாப்பா வேண்டாம், நீங்கள் நில்லுங்க. ஒரு டைம் மட்டும். இல்ல நீங்க ஃபோன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வாங்க சரியா? இல்ல ஒரே ஒரு டைம் இல்லைம்மா மட்டும். ஒரு டைம் எனக்காக கூட ஒரு வேணாம். நீங்கள் டைம் போய் மட்டும். நல்லா ட்ரைனிங் எடுத்து பழகிட்டு வாங்க. இல்லைன்னா அண்ணன் ஃப்ரீ கிளாஸ் போடுறேன் இல்லையா, அதில் வந்து நீங்கள் படிங்க. படிச்சுட்டு ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் திரும்பி நீங்கள் கிளாஸுக்கு வாங்க. கிளாஸுக்கு போட்டல அண்ணனே வேலைக்கு எடுத்துக்கிறேன் சரியா? இல்லைங்க நான் இன்னைக்கு வேலைக்கு வேலை பார்த்துட்டு நாளைக்கு பொங்கல் கொண்டாடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். கிழிஞ்சுதுவோ, இன்னைக்கு வேலை பார்த்து நாளைக்கு பொங்கல் கொண்டாடுவா? சரிம்மா, அண்ணன் வேணா பை இல்ல, தைக்கிற நீங்க கம்பெனி தானே தைக்கும்போது சொன்னீங்க. சொல்கிறேன். பை தைக்கும் போது கம்பெனி இருந்துச்சுன்னா நான் இவங்க சொல்கிறேன். தான் சொன்னாங்க வேலை நிறைய இருக்கு, டெய்லர் இல்ல அப்படின்னாங்க. இப்ப வந்து கேட்டா ஏடா இப்படி நீ இப்படி சொல்றீங்க. பண்ணுற, வேலைக்கு உங்கள் ஆள் கேட்பியா? இனிமேல் கேட்பியா? தைக்க தெரியும்னு சொன்னாங்க. சரிம்மா சரி. தைக்க இப்பயும் சொல்றீங்க தைக்க தெரியும். ஏதாவது சொல்லி பத்திரமா அனுப்பிவிடுறேன், எனக்கு வேலை நிறைய இருக்கு. இல்ல ஒரு டைம் மட்டும் இல்ல தச்சு பாப்பா, பார்க்கலாம். போயிட்டு வாங்க, அப்புறம் பார்க்கலாம். மிஷினை பார்த்துட்டு ஒரே அப்புறம் ஒரு டைம் அப்புறம் மட்டும் ஒரு அப்புறம் டைம் போலாம், மட்டும் அப்புறம் போலாம். தைக்கிறேன். ராணி அனுப்பி விடு ராணி, டெய்லரிங் தை. ராணி அனுப்பிட்டீங்க வா. ராணி இங்கே வா. இந்த சட்டையை நான் நேற்றே கொடுக்கறதுக்கு அவசர அவசரமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே வா. நீங்க போங்கம்மா வீட்டுக்கு. சரி இந்த கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன், மூச்சு வாங்க. உட்காருங்கம்மா. அனுப்பி விட்டு வாரா. நீங்கள் டீ ஜூஸ் எதுவும் வாங்கி தர மாட்டீங்களா? யார் ராணி அது? ஐயோ போன்ல அப்படிதாங்க சொன்னா நல்லா யாருக்கு தெரிஞ்சவங்களா? திருப்பி இங்க வந்து ஏற்கனவே அன்றைக்கி தான் நைட் உசுரை வாங்குச்சு. இப்போ யாரில் இங்கே தெளிவாக கேட்டுக்கோ. உங்களுக்கு தைக்க தெரியுமா, என்ன தைப்பீங்க, அந்த டீட்டெயில்ஸ் பூரா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமாட்டி வர சொல்லு. சும்மா இங்கே வந்து மிஷினை, அந்த பொண்ணுக்கு நூல் கோர்க்க தெரியல, மிஷினை பற்றியே தெரியல. பாவம் என்ன கஷ்டமோ, வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அது பிரச்சனை இல்லை, நம்ம டெய்லரிங் சொல்லி கொடுத்து கூட வேலைக்கு எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாம் தைக்க தெரியும்னு சொல்லிட்டு இங்கே ஏதாவது சொதப்பி வச்சுட்டு போயாச்சுன்னா கஸ்டமருக்கு நம்ம தான் திட்டு வாங்கணும். இந்த பொங்கல் அப்புறம் நம்மளை பொங்க வச்சுருவாங்க, புரியுதா? பார்த்து சரி ரைட்டு இருக்கட்டும், அவசரத்தில் முடிச்சுட்டு அப்புறம் வரேன். ஒரு 2 நாள் நைட்டு உட்காந்தேன்னா எல்லாத்தையும் நானே முடிச்சிருவேன். டெய்லரிங் யாருன்னு கேட்டாங்கன்னா என்கிட்ட கேட்டுட்டு வர சொல்லு. ரைட்டா? சரி.